மணிவண்ணன்கிட்ட உங்களை உதவி இயக்குனராக சேர்த்து விட்டது யார்? ராமவாசு. அப்போ ராமவாசு வந்து எங்கள் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் எடிட்டிங் படித்தார். அப்போ ராமவாசு வந்து உங்ககிட்ட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மணிவண்ணன் சாருக்கு வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து மணிவண்ணன் சாருக்கு வந்து ஒரு கேஷ் வச்சுக்கிறதுக்கு ஒரு சரியான ஆள் இல்லை. ஏன்னா கேஷ் ஹேண்டில் பண்ணுற ஆட்கள் பூரா கணக்கு தப்பு தப்பாக எழுதி அவங்க வச்சுக்கினாங்க. அப்போ ராமவாசு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு பையன் தரேன், எங்கள் இன்ஸ்டியூட் பையன். அவன் வந்து இந்த கேஷ் விஷயத்தில் வந்து நல்ல கேரக்டரு. அது மாத்திரம் இல்லை, சந்தனக்காட்டுன்னு ஒரு படம், அதில் விஜயகாந்த் சார் தான் ஹீரோ. விஜயகாந்த் சாரை வந்து விரட்டிட்டு சேஸ் பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு யாரை போடலான்னு கேட்டுட்டு இருந்தீங்களா, அதுக்கும் அவன் பொருத்தமாக இருப்பான், ஆள் கரெக்டாக இருப்பான் போலீஸ் ஆஃபீஸருக்கு. அந்த கேரக்டருக்கும் போட்டுங்க, அதே மாதிரி கேஷியராக வச்சுங்கன்னு சொல்லிவிட்டு என்னைய முதலாக சினிமாவுக்கு கொண்டு போய் மணிவண்ணன் சார்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணது ராமவாசு. நான் புல்லட் வச்சுருப்பேன், நேராக புல்லட் எடுத்துகிட்டு போவேன். இவர் போகிற வழியில் எங்கேயாவது மசாலா வடை அது மாதிரி எதாவது வாங்கிட்டு ஒட்டி பிடிச்சி அப்படி வருவார். அண்ணியும் வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி அவரை பார்த்துக்கிற பொறுப்பை வந்து அண்ணி என்கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. அவுட்டோராக நாங்கள் போனோம்னு சொன்னால் நீங்கள் வேறு எந்த ரூம்லேயும் தங்கக்கூடாது, அவர் கூட தான் தங்கணும்பாங்க. உண்மையாலுமே இவரும் வந்து ரூம் போடும்போது எங்கள் 2 பேருக்கு ஒரு ரூம் தான் போடுவாங்க, அவர் ரூமில் தான் தங்குவோம். மணிவண்ணன் சார் கூட எனக்கு ஏற்பட்ட பழக்கம் வந்து சினிமாவை தாண்டி ஒரு பர்சனலாக ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் நம்ம பழகிட்டு இருந்தோம்.